காட்டுக்குள் சுஜியுடன் வந்தாள். விறகு எடுக்க வரும் பொழுது அங்கு மரத்தின் அருகில் ஏதோ சத்தம் கேட்பது போல் இருக்கிறது என்று போய் பார்த்தாள். சுஜியும் பக்கத்தில் பார்த்தாள். அப்பொழுது மேலிருந்து கீழே ஒரு பேய் இறங்கியது. பேய் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தது. நீங்கள் என் இடத்திற்கு வந்தீர்கள், உங்களை நான் கொல்லப் போகிறேன் என்று அகா 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 என்று சிரித்து கொண்டே மிரட்டியது. இருவரும் முழித்தனர், என்ன செய்வதென்று தெரியாமல். பேய் உடனே ஓடி போயிடு என்றது. நாங்கள் ஓடி போக மாட்டோம், நாங்கள் விறகு எடுக்கத்தான் வந்தோம், நீ தான் இங்கே வந்திருக்காய், ஓடிப்போ பேயே, என் கடவுள் இருக்கிறார், என் முருகனிடம் சொன்னேன்னா கூப்பிட்டா உடனே வந்துடுவான், உன்னை எடுத்து சாம்பலாக்கிடுவா, ஓடிப்போ பேயே ஓடிப்போ, உன்னை கண்டு நான் பயப்பட மாட்டேன், நீ ஓடிப்போ. நீ நீ எப்பொழுது இங்கே வந்தாய்? மிரட்டியதா இருந்தாலும் என்னை மிரட்ட முடியாது. பேயை ஓடி போய்விடும். ஓடிப்போ ஓடிப்போ, என் முருகனை அழைத்தால் நீ எடுத்து சாம்பலாகிடுவாய், சொல்லிவிட்டேன், ஓடிப்போ. அம்மா அருகில் செல்லாதீர்கள், இந்த பேயை நாம் ஓட்டி விடுவோம். கொஞ்சம் மேலே பார் அம்மா, மேலே மேலே ஏதோ இழுக்கிறது அம்மா. அம்மா, பேய் மேலே வந்து விட்டதம்மா, என்ன செய்வது? என் முருகனை அழைக்கப் போகிறேன். இருவரையும் 2 பேய்களை சாம்பலாக்கி போகிறேனா இல்லையா என்று பார். சுஜியும் அம்மாவும் எதுவும் பேசாமல் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன செய்வதென்று. நான் முருகனை அழைக்கப் போகிறேன், ஓடிப்போ பேய் என்று சொல்லும் பொழுது பேய் ஓடி போயிட்டு திரும்பவும் வந்து விட்டது. நான் பயப்பட மாட்டேன், உங்கள் 2 பேரையும் நான் கொல்லாமல் போக மாட்டேன், நீ யாரை அழைத்தாலும் பரவாயில்லை, உங்களை நான் கொன்று விடுவேன், எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நாங்கள் தான் இந்த காட்டுக்கு உலா வருகிறோம், யாரையும் விட்டு விட மாட்டோம், யார் வந்தாலும் உங்களை கொல்லாமல் விட மாட்டோம், எல்லாரையும் கொன்று நாங்கள் கடித்து ரத்தத்தை உறிஞ்சு குடித்து தின்று விடுவோம், யாரு வந்தாலும் நாங்கள் பார்க்க மாட்டோம், குழந்தையாக இருந்தாலும் என்ன, பெரியவர்கள் இருந்தாலும் எல்லாரையும் தான் நாங்கள் சாப்பிடுவோம், எல்லார் ரத்தத்தையும் உரிய போகிறோம், நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை, நாங்கள் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்க போகிறோம். சுஜியும் அம்மாவும் முருகா முருகா என்று கூப்பிடும் பொழுது அந்த பேய் மறைந்து விட்டது. அந்த வேலை எடுத்து கும்பிட்டு விட்டு சுஜியும் அம்மாவும் காட்டை விட்டு விலகி சென்றனர். அம்மா, வாருங்கள், வேகமாக செல்லலாம்.